கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர். தாமஸ் துளசி ராமன். நான் மதுரை பட்டணத்திலே நியூ ஹோப் பவர் ஏஜி சபையின் தலைமை போதகரும் அப்போஸ்தலரும் SIAG ஸ்தாபனத்தின் ஸ்தாபகருமான ரெவரண்ட் டாக்டர் JJ.Y. அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக இருந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவ சரித்திரத்தில் இதுவரைக்கும் கேட்டிராத விலையேறப்பட்ட சத்தியங்களை நான் போதித்து வருகிறேன். பேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று நீங்கள் சர்ச் செய்தால் இன்னும் ஏராளம் சத்தியங்களை, விலைமதிப்புள்ள சத்தியங்களை நீங்கள் கேட்கலாம். என்னுடைய செய்திகளை கேட்கும்போது நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது மாபெரும் உறுதி. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் அந்த செய்தியை கேட்கிற யாவரும் நித்திய ஜீவனையும் இரட்சிப்பையும் அநேக வேத வெளிப்பாடுகளையும் பெற்றுக்கொள்வார்கள். நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாயிருந்தால் என்னுடைய செய்திகளை தயவாய் கேளுங்கள். ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேட்கும்போது வேதத்தின் அநேக வெளிப்பாடுகள் உங்களுக்கு மறைபொருள்கள் விளங்கும். ஃபேஸ்புக்கில் துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்தால் கேட்கலாம். யூடியூப், கூகுளில் தாமஸ் துளசிராமன் என்று சர்ச் செய்தால் நீங்கள் அந்த செய்திகளை கேட்கலாம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலே கிதியோனை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்னும் யெசபேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். அன்பானே, இந்த வேத வசனத்துக்கு மூல வசனம் என்னவென்றால், இந்த வேத வசனத்துக்கு மூல வசனம் என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். அன்பார்லே, ஏதேன் தோட்டத்திலே தேவன் முதல் மனுஷனை ஆதாம் தம்முடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார். அவனுடைய விழாவில் இருந்து ஏவாளை உண்டாக்கினார். அவர்களுக்கு ஜீவ சுவாசத்தை குறித்து ஜீவாத்மாவானார்கள். அவர்கள் ஜீவ விருத்தது கனியை புசித்து ஜீவனுள்ள தேவனை தூய்து கொள்ளும்படியாக அந்த ஏதேன் தோட்டத்திலே வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு கட்டளைத்தான் கொடுத்திருந்தார், 10 கட்டளை அல்ல. தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தொடாதீர்கள், பறிக்காதீர்கள், புசிக்காதீர்கள். அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னார். இங்கே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அதே தான் அந்த ஆதாம் ஏவாளும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அது என்னையா பொல்லாப்பு? இருக்கிறதே 2 பேர் தான். அவங்க என்ன பொல்லாப்பை செய்தார்கள்? தேவன் வேண்டாம் என்று விலக்கின அந்த கனியை, நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை பறித்தார்கள், புசித்தார்கள். அதுதான் பொல்லாப்பு. அல்லேலூயா. அந்த பொல்லாப்பு செய்தபடியினாலே அவர்கள் பிசாசின் கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அந்த தேவன் வேண்டாம் என்று அந்த கனியை புசிக்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்லவர்கள்? தேவனே, நீர் வேண்டாம், உன்னுடைய ஜீவ விருட்சத்து கனி எனக்கு வேண்டாம், எனக்கு பிசாசு தான் வேண்டும், அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனிதான் வேண்டும் என்று சொல்லி அந்த கனியை புசித்ததினாலே அவர்கள் பிசாசின் கையிலே ஒப்படைக்கப்பட்டார்கள். பிறகு ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அந்த ஆதாம் ஏவாளுக்குள்ளிருந்து இன்றைக்கு 800 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் பிறந்து வந்திருக்கிறார்கள்.
என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரிக்கிறாளாம். துர்குணத்தில் மனுஷன் உருவாகிறானாம். பிறக்கும் பொழுதே கருவிலேயே பாவத்திலும் துர்குணத்தில் உருவான மனுஷன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறபடியினாலே தாயின் கருவில உருவாகிற அந்த நாள் முதற்கொண்டு அவன் மண்ணுக்குள் போகிற வரைக்கும் பிசாசின் கரத்தில் ஒப்படைக்கப்பட்டவனாயிருக்கிறான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானின் கையிலே ஒப்பு கொடுத்தார். மீதியானியர் என்றால் புறஜாதிகள். அந்த மீதியானியர்கள் என்ன செய்வார்களாம்? 5வது வசனம், அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் கூட தங்கள் கூடாரங்களோடு கூட வெட்டி கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். தேசத்தையே கெடுத்து விட வருவார்களாம். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தரை நோக்கி முறையிட வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது, அன்பானவர்களே, மீதியானுடைய சேனை உங்கள் வாழ்க்கையிலே முற்றுகையிடும் போது, அவர்கள் தேசத்தை கெடுக்கும் பொழுது, அதுக்கு மேல பாருங்க, அவர்களுக்கு எதிரே பாலைவனங்கி காசாவின் எல்லை விட்டு நிலத்தின் விளைச்சலை கெடுப்பார்கள். இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகலும் ஆடு மாடுகள் கைதியாகலும் வைக்காதே போவார்களாம். இதெல்லாம் நடக்கும்போது அன்பாளே, நீங்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி எதுக்கு முறையிடணும்? அன்பாளே, கர்த்தருக்கு விரோதமாய் தான் நீங்கள் பொல்லாப்பு செய்திருக்கிறீர்கள். ஏதேன் தோட்டத்திலே, ஆண்டவரே, நீ வேண்டாம் என்ற அந்த கனியை, அந்த நன்மையும் தீமையை அறியத்தக்க கனியை புசித்து விட்டேன். அந்த நன்மையும் தீமையும் எனக்குள்ளே இருக்கிறது. உலகத்தில் 800 கோடி பேருக்கும் இருக்குது. இன்றைக்கு அப் டு டேட்ல எல்லா மார்க்கங்களும், எல்லா மதங்களும் நன்மார்க்கங்களை போதிக்கிறது. நன்மை, தீமை என்றால் துன்மார்க்கங்கள் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற 800 கோடிக்குள்ளும் அந்த நன்மையும் தீமையும் ஏதேன் தோட்டத்தில் அந்த ஆதாமியாவாலும் கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்த அந்த பொல்லாப்பு எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. விளைவு மீதியான் கையில் ஒப்படைக்கப்படுகிறார்கள். அந்த மீதியாடு தான் பிசாசின் சேனைகள் என்று சொல்லப்படுகிறது. அவர் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வருகிறார். தேசங்களில் வருகிறார், கிராமங்களில் வருகிறார், பட்டணங்களில் வருகிறார்கள், குடும்பங்களில் வருகிறார். சேனைகள், பிசாசின் சேனைகள், வானமண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனைகள், துரைத்தனங்கள், அந்தகார லோகாதிபதிகள், இவைகளெல்லாம் தேசங்களை ஆக்கிரமிக்கிறது, அரசாங்கத்தை ஆக்கிரமிக்கிறது, ஜனங்களை ஆக்கிரமிக்கிறது, பட்டணங்களை ஆக்கிரமிக்கிறது, வானத்தில் வறட்சி உண்டாக்குறது, மழை இல்லாமல் பண்ணுகிறது, பூமியில விளைச்சல் இல்லை. அவர்கள் சேனையாய் வந்தாலும் மீதியானியுடைய சேனை, புறஜாதியின் செயல், புறஜாதி சன்மார்க்கம், துன்மார்க்கம், கண்களிச்சை, மாம்ச ஜீவனத்தின் பெருமை, அவிவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், இருமணம், பாவம், சாபம், அக்கிரமம், அது சேனை சேனையாய் வருகிறது. எங்கும் பிரச்சனை, எங்கும் போராட்டம், நாட்டுக்கு நாடு யுத்தம், குடும்பங்களில் சமாதானம் இல்லை, வருமானம் இல்லை, வறட்சி, வனாந்திரம், கொடுமைங்க உலகம். பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனைகள், வியாதிகள், பாவங்கள், சாபங்கள், எங்கு பார்த்தாலும் மருத்துவமனை பெருகிக் கொண்டே போகிறது. வியாதிகள் பெருகிக் கொண்டே போகிறது, சாபங்கள் பெருகிக் கொண்டே போகிறது. நோவாவின் காலத்தில் நடந்ததை போல அப்படியே மனுஷகுமாரின் காலத்தில் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதோம் குமார நாட்களில் நடக்கும், அப்படியே மனுஷகுமார் ஒரு நாட்களில் நடக்கப்படும் சொல்லப்பட்டிருக்குது. என்னங்க அது சோதோம் குமாரா, நோவாவின் காலம், எல்லாம் நன்மை தீமை தாங்க. அது ஒன்று, இது ஒன்று வேற இல்லை. அதே நன்மை தீமை அறியத்தக்க கனி பிரிச்சவங்க தான் அந்த நோவா காலத்தில் இருந்தாங்க. என்ன ஒன்றா தீமை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு நோவா காலத்தில், சன்மார்க்கம் கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சிருந்துச்சு. சோதோம் குமார நாட்டில் தீமை, ரவுடிஷம், ஆணோடு ஆணு உறவு கொண்டார்கள், பெண்ணோடு பெண்கள் உறவு கொண்டார்கள். இதெல்லாம் தீமையின் உச்சகட்டங்கள். நோவா காலத்தில் அப்படி தான் இருந்தது. சன்மார்க்கம் கூட இல்லை, நன்மை கூட, நன்மார்க்கம் இல்லைங்க, நன்மார்க்கம் எல்லாம் போயிடுச்சு. துன்மார்க்கம் அதிகமாக இருந்ததுனால உலகத்தை அழிக்க வேண்டியதாக இருந்தது நோவா காலத்தில். சோதோம் குமார காலத்தில் தீமை, துன்மார்க்கம் அதிகமாக இருந்தபடி அங்கே அக்னினாலே அந்த சோதோம் குமார பட்டணம் அழிந்து போனது என்று பார்க்குறோம். தீமை எங்கே அதிகமாக அங்கே அழிவு உண்டாகும்.
திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வருகிறான். உங்கள் வாழ்க்கையிலே நன்மை தீமையில் இந்த தீமை பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாச்சுனாக்கா சீக்கிரமாக அந்த குடும்பத்தில் அந்த சமுதாயத்தில் அந்த மனுஷ வாழ்க்கையில் அழிவு பெருகும். நன்மை சன்மார்க்கம் ஓரளவு பரவாயில்ல, சன்மார்க்கம் ஆனாலும் சாகவே சாவாய் தான். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, முடிவோ மரண வழி தான். தீமை துன்மார்க்கம் ரொம்ப ஓவரா இருந்துச்சு, நம்ம சீக்கிரமாக போகலாம். மிஞ்சின நீதிமானாக மிஞ்சின துஷ்டனாயிராதே, பேதையாயும் இராதே. மிஞ்சின துஷ்டனாய் அவன் ஏன் காலத்துக்கு முன் சாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ துன்மார்க்க செயல், ரவுடிஷம், பகைகள், கசப்புகள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், இதெல்லாம் சமுதாயத்தில் ஒரு தனிப்பட்ட மனுஷ வாழ்க்கையில் குடும்பங்கள் இருந்தால் அந்த குடும்பத்தில் அழிவு நாசம் மோசம் உண்டா. ஏன்னா திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரான் என்று. அதுதான் சொல்ல, அந்த கனியை புசிக்காதே, நன்மார்க்கும் துன்மார்க்கும் வேண்டாம், நன்மையும் தீமையும் அறியத்தக்க கனி வேண்டாம்னாரு. அதை புசிக்கும் நாளிலே கர்த்தருக்கு விரோதமாய் நீர் பொல்லாப்பு செய். கர்த்தரையே மறந்து விட்டாய். கர்த்தர் யாரு? அவர் ஜீவ விருட்சத்தின் கனி. அந்த ஜீவ மார்க்கத்தையே நீ விட்டு விட்டாய். அந்த ஜீவ மார்க்கத்தை விட்டு விட்டால் மரணம் உனக்கு சம்பிக்கும். அது யாரா இருந்தாலும் சரி, தகப்பனோ தாயோ, நீங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளை பேக்கிறீங்களோ, யாரா இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தில் சாபம் வரும். அது கோட்டீஸ்வர குடும்பமாக இருந்தாலும், அது பிச்சைக்கார குடும்பமாக இருந்தாலும், படித்த குடும்பம் படிக்காத குடும்பமாக இருந்தாலும் சரி, நன்மையும் தீமையும் அறியத்தக்க கனி இருந்தால் அது ஏதோ ஒரு விதத்தில் பிசாசு உரிமையாக சங்கடங்கள், போராட்டங்கள், கசப்புகள், வைராகியங்கள், வேதனைகள், துக்கங்கள், பாடுகள், அது ஒரு குட்டி நரகம். அல்லேலூயா. அதனால்தான் அன்பான இந்த பூமி முழுவதும் நன்மை தீமை அறியத்தக்க கனியினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. சன்மார்க்கமும் துன்மார்க்கமுமால் நிரப்பப்பட்டிருக்கிறது. விளைவு மரணம். அவர் சன்மார்க்கருங்க, நல்ல மார்க்கங்களை, நன்மார்க்கம் தான் போதாது, ஜீவ மார்க்கத்துக்குள் வர வேண்டும். அதுதான் ஜீவ விருட்சத்தின் கனி. அல்லேலூயா. இயேசு ஒரு ஜீவன், அவர் ஜீவ விருட்சத்தின் கனி. இயேசு நன்மார்க்கம் துன்மார்க்கம் உள்ளவர்கள், அவர் ஜீவ விருட்சத்தின் கனி, அவர் ஜீவ மார்க்கத்தை உடையவர். அந்த ஜீவ மார்க்கத்தை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த ஜீவ மார்க்கத்துள்ள தேவனுக்கு தர உலகத்துக்கு அவன் வெளிப்படும் போது தான் அவன் பொல்லாப்பிலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறான். அதுபோல இந்த இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். நன்மார்க்கத்தில் போயிட்டாங்களோ துன்மார்க்கத்தில் போயிட்டாங்களோ தெரியாது. கர்த்தரை விட்டுட்டாவே அப்படி நியூட்ரல் ஆகி உடனே நன்மார்க்க துன்மார்க்கத்தில் வந்தது. நன்மார்க்க துன்மார்க்க நீ உடைய கர்த்தரை பற்றி கொள்வாய். கர்த்தரை பற்றிக்கணும், இல்லைன்னா பிசாசை பற்றி கொள்ள வேண்டும். பிசாசு விட்டா கர்த்தரை விட்டா பிசாசு, யாரும் நியூட்ரலாக இருப்பது கிடையாது. ஆனால் பிசாசு அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாமே அவள் கர்த்தரை பற்றி கொண்டு ஜீவ விருட்சத்தை பூசி குட்டி சொர்க்கத்திலே இருந்தார்கள். அந்த ஏதேன் தோட்டம் குட்டி சொர்க்கமாக இருந்தது. அங்கே ஹாஸ்பிட்டல் இல்லை, அங்கே கடன் தொல்லை இல்லை, அங்கே கல்லறை தோட்டம் இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே வேதனை இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே பாடு இல்லை. தேவன் உலாவி கொண்டிருந்தார். ஏதேன் தோட்டம் குட்டி சொர்க்கமாக இருந்தது. கர்த்தருடைய வார்த்தையை மீறி தேவன் வேண்டாம் என்று சொன்னதை புசித்தார்கள். அன்றைக்கே ஏதேன் தோட்டம் துறக்கப்பட்டார். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டும் என்று சொல்லிவிட்டார். அதுபோல பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நீங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தால் மீதியானியர் கையில் ஒப்படைப்பு. மீதியான் என்றால் உலகம், மாம்சம், பிசாசு. நீங்கள் நன்மையும் தீமையும் அறியத்தக்க அந்த மென்டாலிட்டிக்குள்ள நீங்கள் காலடி வைத்தால், நன்மார்க்க துன்மார்க்கத்துக்குள் இருந்தால், அங்கே சாத்தான் அவனுடைய கையில் ஒப்படைக்கப்படுகிறது. அங்கே பிசாசு உரிமையாய் உன் சரீரத்தில் பாடு, உன் குடும்பத்தில் பாடு, உன் வியாபார ஸ்தலத்தில் பாடு. ஏதோ ஒரு விதத்தில் திருப்தி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, வாழ்க்கை வெறுப்பாக இருக்கும். அதனால கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது எது? ஆதியிலே பொல்லாப்பானது எது? எந்த ஒரு வசனத்துக்கும் சரியான ஆதி விளக்கத்துக்கான ஏதேன் தோட்டத்துக்கு தான் போகணும். அதை தான் நான் சொல்றேன். நன்மார்க்கமா துன்மார்க்கமா, நன்மையும் தீமை அறியத்தக்கவனா இருக்கிறாயா, விளைவு சாகவே சாவாய். அப்போ நன்மையும் வேணாம் தீமையும் வேணாம், நான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டும். அவர் தான் இயேசு. அல்லேலூயா. இயேசு தாங்க ரட்சகரு. இந்த வானத்தை பூமியை சமுத்திரங்களை உண்டாக்கினவர் ஜீவ கனி, ஜீவ தேவன், நன்மை தீமை தேவன். இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி பிசாசு, அவன் சன்மார்க்க துன்மார்க்கம் நிறைந்தவன், உலகத்தின் அதிபதி. பிதாவாகிய தேவன் சன்மார்க்க துன்மார்க்க கிடையாது, நன்மையும் தீமையும் அறியத்தக்கவரே கிடையாது. அவர் ஜீவ விருட்சத்தின் ஜீவ மார்க்கர். அல்லேலூயா. அவர் ஜீவாதிபதின்னு சொல்லப்படுகிறது, ஜீவனுக்கு அதிபதி. காட் கைண்ட் ஆஃப் லைஃப், தேவ ரகமான ஒரு வாழ்வு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை.
பரிதாபமான ஒரு உண்மை என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த ஜீவ மார்க்கத்துள் வந்த கிறிஸ்தவர்கள் கூட சன்மார்க்கத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த கிறிஸ்தவர்கள் துன்மார்க்க செயல் அதிகமாக செய்ய மாட்டாங்க. ஆனால் சன்மார்க்க குணம், அதுக்கு பேர் தான் சுய நீதின்னு சொல்லுது வேதம். நியாயப்பிரமாண மென்டாலிட்டி, சுய நீதிக்காரர்கள். பவுல் அதை நல்லா விளக்குறாரு. சுய நீதியை தேடாமல் நான் தேவ நீதியை தேடுகிறேன்னு சொல்றான். கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஒரு சுய நீதி இருக்குது. நான் பரிசுத்தவான், அவன் அசுத்தவான், நான் நல்லவன், அவன் கெட்டவன். இல்லைங்க, எல்லாருமே ஆதாம் மூலமாய் கெட்டவர்கள். இயேசுவின் நீதியை நான் ஏற்றுக்கொள்ளும் போது தான் நானும் பரிசுத்தமாக்கப்படுகிறேன், அவனும் பரிசுத்தமாக்கப்படுகிறான். ஆனால் இந்த சுய நீதி தேவ நீதிக்கு விரோதமாய் செயல்படுகிறது. அதனால் சுய நீதிமான்களாக இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் தேவ நீதிமான்களாக இருக்க வேண்டும். அந்த தேவ நீதி இயேசுவை உலகத்துக்கு கொடுக்குது. குடும்பத்துக்கு, பட்டணத்துக்கு, தேசத்துக்கு, மாம்சமான அவருக்கு இயேசு கிறிஸ்துவின் ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனை தான் கொடுக்கணும். யாரை கண்டாலும் எவரை கண்டாலும், எந்த நாட்டான எந்த தேசத்தான யாரையோ எவரையோ, நான் தேவ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். பாவத்துக்கு மரித்து அந்த நன்மை தீமைக்கு நான் மரித்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது, தண்ணிக்குள்ள முழுகும் போது நன்மையும் தீமையும் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. இப்போ தண்ணியிலிருந்து நான் ஞானஸ்தானத்தில் இருக்கும்போது கிறிஸ்துவோடு கூட மறுபடியும் பிறந்திருக்கிறேன். அந்த கிறிஸ்து ஜீவனாய் இருக்கிறார். அவர் ஜீவ விருட்சத்தின் கனியாய் இருக்கிறார். அல்லேலூயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நல்ல நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். என் பிதா ஜீவனுள்ளவராயிருப்பது போல குமாரனும் ஜீவனுள்ளவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று சொன்னார். சரி, நம்ம பாயிண்ட் என்னன்னா, இப்போ இஸ்ரவேல் புத்திரர் மீதியான் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்களாம். இப்போ மீதியானர் சேனை உங்களை கொடுமைப்படுத்தும் போது நீங்கள் என்ன பண்ணால் கர்த்தரை நோக்கி முறையணும். எதுக்கு முறையணும்? தப்பு செஞ்சிட்டேன், பொல்லாப்பு செய்துட்டேன், நன்மையும் தீமையும் அறியத்தக்க கனியை புசித்துட்டேன். இப்போ மீண்டுமாய் நான் மனம் திரும்புகிறேன். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நான் பறிக்கிறேன், புசிக்கிறேன். அந்த ஜீவ மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனும் பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமான யாவருக்கும் நான் கொடுக்கிறேன் போது கர்த்தர் உனக்கு ரட்சிப்பை, மீதியானியின் கையிலிருந்து ரட்சிப்பை கொடுக்கிறார். மீதியானியின் கையிலிருந்து நீ ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இயேசு ஜீவனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ ஜீவ மார்க்கனாய் மாறாத வரைக்கும் மீதியானிடத்தில் நீ விடுதலையாக முடியாது. மீதியான கொடுமையாய் உன்னை வேலை வாங்கணும். அவன் உன்னை கொள்ளையடிப்பான், உன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருவான். சொல்லப்பட்டிருக்குது, மீதியானியர்கள் அவர்கள் தங்கள் மிருக ஜீவங்களும் தங்கள் கூடாரங்களும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஓட்டங்களும் எண்ணி முடியாததாக இருக்கும். இந்த பிரகாரம் தேசத்தை கெடுத்து விட வருவார்கள். இது மெட்டீரியல்ல இந்த மாதிரி சொல்லப்படுது. ஆவி உலகத்துல இந்த அசுத்தாவிகள், வானமண்டலத்துக்கு பொல்லாத ஆவியின் சேனைகள், துரைத்தனங்கள், அந்தகார லோகாதிபதிகள், அது ஆவி உலகத்தை அசுத்தாவியின் சேனைகள் தேசத்தை ஆக்குகிறோம். எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் போராட்டம், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வறட்சி, வனாந்திரம், தரித்திரத்தின் ஆவி எல்லாருக்குள்ள கிரியை செய்து. ஏன்னா அது மீதியானியருடைய ஆவி. அது அழிப்பது, திருடுவது, கொல்லுவது. அது வெட்டுக்கிளிகளை போல மனுஷனை பிடிக்கிறது. நீ நன்மையும் தீமையும் நன்மார்க்க துன்மார்க்கத்தின்குள் இருக்கும்போது ஒருவேளை எழுத்தின்படி மீதியானியர் போல யாரும் வராமல் இருக்கலாம். ஆவி உலக சேனைகள், பொல்லாத ஆவியின் சேனைகள், துரைத்தனங்கள், அந்தகார லோகாது வானமண்டல பொல்லாத ஆவியின் சேனைகள், துரைத்தனங்கள் உங்கள் குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் உண்டுபடுது. ஒரு மாற்றம் இல்லை, ஒரு சூழ்நிலை, ஒரு அற்புதம் நடக்கலை, ஒரு 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 ஆசீர்வாதம் இல்லை, ஒரு ஐஸ்வர்யம் இல்லை, ஒரு மகிமை இல்லை, ஒரு கனவு, வாழ்க்கையே வெறுப்பாக போகுது. நல்லா கவனிங்க. நீங்கள் எந்த மார்க்கத்தில் இருக்கிறீர்கள்? நன்மார்க்கமா, துன்மார்க்கமா, ஜீவ மார்க்கமா? அந்த ஜீவ மார்க்கத்துக்குள் வர வேண்டும். அந்த இயேசு சரீரத்தை எடுக்க, இயேசு ரத்தத்தை பானம் பண்ணும். அந்த இயேசு ஜீவனையும் பரிபூர்ண பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமான யாவருக்கும் நீங்கள் செலுத்தும் போது இப்போது மீதியானிய சேனைகள் எல்லாம் சிதறடிக்கப்படுகிறது. தேவாவி அந்த மனுஷன் மீது ஊட்டப்படுகிறது. அங்கே விடுதலை உண்டாகிறது. அப்போ இந்த இஸ்ரவேல் புத்திரர் மீதியானை கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தரை நோக்கி முறையிறதுன்னு என்னது? கர்த்தரை எப்படி முறையிடுவது? சும்மா முறையிடணுமா? கர்த்தரை நோக்கி முறையினா ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக தான் கர்த்தரை நீ நெருங்க முடியும். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரே தப்பு செஞ்சிட்டேன், ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி கொண்டு வரேன், அதுதான் ஜீவன். பழுதற்ற ஆட்டு இயேசு பழுதற்றவர், அவர் ஜீவன் உள்ளவர். ஊன் கூடு செவிடில்லாத ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியே தேவ பிதாவாகி தேவ சமூகத்தில் கொண்டு வரணும். அதுதான் நீ செய்த தப்புக்கு நஷ்ட ஈடு, பரிகாரம். அப்போதான் நீ கர்த்தரை நோக்கி முறையிடும் போது அந்த முறையிடுதல் அங்கீகரிக்கப்படும்.
அப்போ கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். நீ கூட பிரச்சனை அதிகமாக அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகுறது. கிறிஸ்துவை விட்டுட்டு நீ முயற்சி பண்ணாத. அது ஓயா பிரச்சனை, அது முடிவில்லாத பிரச்சனை. உடனடியாய் இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம், பிதாவாகி இதன் கோடா கூடியை கொடுக்கிறேன். அது ஒப்பாய் மாம்சமானி அவர் இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனை நான் செலுத்துகிறேன். ஜீவ மார்க்கத்தை இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனை பிதாவாகி தேவன் நான் சுகந்த வாழ்க்கை கொடுக்கிறேன். அது ஒப்பாய் மாம்சமான யாவருக்கும் கொடுக்கிறேன்னு உறுதியாக நின்று பாருங்க. கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தூதரான பரிசுத்த ஆவியை உன்மேல் பெருமழை போல வரப்பு. கிறிஸ்துக்குள்ளே வந்து விட்டாய். பாவத்துக்கு பரிகாரம் செய்து விட்டார். சாபத்துக்கு பரிகாரம். தரித்திரம் இயேசு ஜீவன், அது தேவன் நீதிட்டு உயிர்த்தல். இயேசு சாப்பிட வாக்கு தத்தங்களை பிதாவை நோக்கி நீ செலுத்துகிறாய். அதுக்கு ஒப்பா உன் குடும்பத்தை இனத்தார் மாம்சமானி ஆக்கும் இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனை செலுத்தும் போது அந்த முறையிடுதல், கர்த்தரை நோக்கி முறையிடுவது பரலோகத்தில் தேவன் கேட்டு இறங்கி மீதியானிய சேனையெல்லாம் சிதறடிக்கிறார். இங்கே முறையிட்ட போது இங்கே பார்க்கிறோம், ஒரு மனுஷனை ஆண்டவர் இந்த மீதியான சேனையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க ஒரு மனுஷனை தெரிந்தெடுக்கிறாரு. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாக, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யாரு? அவரு கிதியோனை பார்த்து கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். அப்போது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற எந்த பலத்தோடே நீ இஸ்ரவேலை மீதியானியுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? பாருங்க. அப்போது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற எந்த பலத்தோடே போ. அது என்னங்க பலம்? உனக்கு இருக்கிற எந்த பலத்தோடே ஓ, நீ இஸ்ரவேலை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? அந்த தேவனாகிய கர்த்தர் மீதியானவரை அனுப்புறாராம். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நீ இல்ல, நானுன்றாரு. அந்த நானை தான் கொண்டு, இயேசுவாகிய நானை கொண்டு போனோம். உன்னுடைய பலத்தோடு போகக்கூடாது. மாம்ச பலம் தோத்து போய்விடுவாய். உன்னுடைய மாம்ச பலத்தோடு மீதியானிய சேனைக்கு முன்பாய் போய் நிற்கக்கூடாது. அவர் கொடுக்கிற அந்த தேவ பலன், அதுதான் இயேசுவின் நாமம், இயேசு சரீரம், இயேசு ரத்தம், அது தேவ நீதிட்டு உயிர்த்தல், இயேசு ஜீவன். அது நான் உன்னோடு இருக்கிற என்னை சுமந்து கொண்டு போ. என்னை காட்டு மீதியானனுக்கு. அதில் பிதாவாகிய தேவனுக்கு இயேசுவை காட்டு. மீதியானுடைய சேனைக்கு இயேசுவை காட்டு. தேவ நீதிட்டு உயிர்த்ததில் காட்டு. தரித்திராவிக்கு இயேசுவின் ஐஸ்வர்யத்தை காட்டு. வியாதி பிடிச்சதுக்கு இயேசு தழும்பை காட்டு. அவருடைய ஜீவ சரத்தை காட்டு. வியாதி என்கிற மீதியான் பட்டு போகும். சாபமா இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதத்தை காட்டு. பாவம் டு மரணம் என்கிற அந்த மீதியானுடைய சேனைக்கு இயேசு கிறிஸ்து தேவ நீதிட்டு உயிர்த்ததில் கோடாபுடியை காட்ட வேண்டும். அப்போதான் பாவம் டு மரணம் சிதறடிக்கப்படும். அப்போ உனக்கு இருக்கிற எந்த பலத்தோடே போ. அது எந்த பலம்? தேவ பலம். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து சரீரம், அந்த இயேசு ரத்தம், அது தேவ நீதிட்டு உயிர்த்ததல், அது பாவ மன்னிப்புட்டு நித்திய ஜீவன். அதை முழு உலகத்துக்கும் காட்டு, தேவனுக்கும் காட்டு. கர்த்தர் இறங்கி வருவார். அல்லேலூயா. பாவத்துக்கு பரிகாரம் செய்கிற அதே நேரத்திலே பரிகாரம் உனக்கு உண்டாகும். பிசாசின் கருத்திலிருந்து, சாபத்தின் கருத்திலிருந்து, மரணத்தின் கருத்திலிருந்து, தரித்திரத்தின் கருத்திலிருந்து, தேவ நீதியும் உடித்ததிலையும் பிதாவாகிய தேவனுக்கு மாம்சமான யாவருக்கு நீ செலுத்த வேண்டும். உன்னுடைய பொல்லாப்பு பிதாவாகிய தேவனை பாதித்தது, உன்னை பாதித்தது, உலகத்தையும் பாதித்தது. பாதித்தவனுக்கு பரிகாரத்தை செலுத்துவதுதான் கர்த்தரிடத்தில் முறையிடுவது. தேவ நீதிட்டு உயிர்த்ததல், பாவம் மன்னிப்புட்டு நித்திய ஜீவன், அதை பிதாவாகிய தேவனுக்கு செலுத்து. அதுக்கு ஒப்பாய் மாம்சமான யாவர் செலுத்து. கர்த்தர் இறங்கி வந்து மீதியானின் கையிலிருந்து உன் ஜனத்தை ரட்சிப்பார். அதற்கு அவன், என் ஆண்டவனே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் தான்பா. ஆனா உனக்குள்ள பெரியவர் இயேசுவை சுமந்து கொண்டு போ. நீ சிறியவன் தான், ஆனா பெரியவராகிய என்னை சுமந்து கொண்டு போய் மீதியானுக்கு காட்டு. இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் காட்டு. உன் பேரை சொல்லி பிதாவாகிய தேவன் இயேசு ஜீவன பரிபூர்ண ஜீவனை கேட்டு பிதாவாகிய தேவனத்தின் இறக்கம் வரும். தேவதூதன் இறங்கி வருவான். பரிசுத்தாவியான இயேசு ஜீவன் பரிபூர்ண பிதாவாகிய தேவனுக்கு உலகத்துக்கான பரிசுத்தாவியான இறங்கி வரணும். பரிசுத்தாவி இங்கே அங்கு விடுதலை உண்டாகணும். இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம், அதுதான் எல்லா பிரச்சனைக்கு பரிகாரம். எல்லா பொல்லாப்பு, எல்லா சாபம், எல்லா பாவம், எல்லா மரணம், எல்லா வியாதி, எல்லா தரித்திரத்துக்கு இயேசு ஜீவனும் பரிபூர்ண ஜீவன். அதை பிதாவாகிய தேவனுக்கும்
உலகத்துக்கு காற்று, அங்கே ஆவியானவர் இறங்கி வருவார். தேவ தூதர்கள் இறங்கி வர வேண்டும். ரட்சிப்பை சுதந்திரம் பணிவிடை செய்கிற தேவ தூதர்கள் இறங்கி வர வேண்டும். பிசாசின் ஆவிகள் சங்கார தூதர் சிதறடிக்கப்படுவார்கள். செங்கடல் அங்க பிரிக்கணும், யோர்தான் அங்க பிரிந்துட்டு போகணும், எரிவு அங்க தரைமாட்டோம். கானான் தேச வாழ்வு உனக்கு உண்டாக வேண்டும். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். யாரை கொண்டு? இயேசுவை கொண்டு. அல்லேலூயா. உன்னை கொண்டு அல்ல, உன்னை கொண்டு நீ நீயும் மீதியானி, அவனும் மீதியானு, 2 பேரும் அடிச்சுங்க. ஆனா இயேசுவை கொண்டு நீ மீதியானி சாணி முதிய. இயேசு ஜீவன், பரிபூர ஜீவன். அது கோடா கூடி மீதியானுக்கு நீ கொடுக்க வேண்டும். பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்க வேண்டும். இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். முழு உலகத்தின் மீதியானியுடைய சேனைக்கு கல்வாற்றில் இயேசு ஜீவனையும் பரிபூஜனையும் கொடுத்தார். பிதாவாகிய தேவனுக்கு கல்வாற்றில் இயேசு ஜீவனை பரிபூஜிட்டார். ஒரே மனுஷன் முழு உலகத்துக்கு பாவத்தை சாபத்தை மண்டத்தை 3 நாளில் ஜெயிச்சிட்டார். இயேசு ஒரு கிதியோனை போலதாங்க கல்வாரி சிலுவையில ஒரே மனுஷன் முறியடி ஒரு பாவன்ட்டு வளர்த்து உலகத்தின் பாவத்தை சாபத்தையும் ஜெயிச்சிட்டாரு. என்ன செய்தார்? கல்வாரி சொல்ல இயேசு ஜீவனையும் பரிபூர்ணனும் கைவிட்ட பிதாவுக்கு காட்டு விதமாக இயேசு சரி, இயேசு ரத்தம், இயேசு ஆண்டு கொடுத்தாரு. அதே இயேசு சரி, இயேசு ரத்தத்தை தான் நீ பிதாவாகி தேவனுக்கு மீதியாக மாம்சமான அவர் ஆவின் படியத்தின்படி செலுத்த வேணும். ஒரே மனுஷன் மீதியானியர் முடியிருப்பாய், பாவன்ட்டு மனத்தை ஜெயிப்பாய். இதை கருத்தா உணர்வுபூர்வமாக செய்யணும். ஆதாமுக்குள் பிறந்து வந்திருக்கிறேன், பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறேன். தரித்திரம் வல்லமையாய் வேலை செய்கிறது. பிதாவாகிய இயேசுவை தந்துள்ளேன். இயேசு ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அது ஆவி வடிவில் உனக்குள்ளே இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தை பிதாவாகிய தேவனுக்கு மாம்சமான அவர் இயேசு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறேன் போது தரித்திர மீதியானியுடைய வல்லமையிலிருந்து நீ விடுதலையாக்கப்படுவாய். தரித்திர மீதியான், வியாதி மீதியான், சாபம் மீதியான், கண்கள் சும்மா எல்லாவற்றிலும் விடுதலாக்கப்படும். இயேசு ஜீவன், தேவ நீதி தூய்த்ததல், பாவம் மன்னிவிட்டு நித்திய ஜீவன். அதை பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமான யாரும் கொடுக்க வேண்டும். கல்வார் சிலுவையிலே இயேசு கிதியோனை போல நம்முடைய பொல்லாப்புகளை ஏற்று, நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டார். இந்த மீதியானியர் வெட்டுக்கிளியில் சேனையை போல வந்தது போல கல்வார் சிலுவையிலே அந்த ரோமர்களும் யூதர்களும் சிலுவையிலே இயேசுவை அறைகிறார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு நம்முடைய பொல்லாப்பை எல்லாம் சிலுவையிலே சுமக்கிறார். நாம் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்குகிறார். கிறிஸ்து எனக்காக சாபமாகி என்று சொல்லப்படும் உலகத்தின் அதிபதி பிசாசின் சேனை இயேசுவை சிரசில் முள்முடி அடிக்கிறார்கள். கரங்கள் ஆணி அடிக்கிறார்கள். சிரசில் முள்முடி, கால்களில் ஆணி, உடம்பெல்லாம் காயம். வெட்டுக்கிளிகளை போல இந்த ரோமர்கள் யூதர்கள் அவனை சிலுவையில் அறியும் என்று சிலுவையில் அறியும் போது இயேசு என்ன செய்தார்? இந்த மீதியான இந்த கிதியோனை போலத்தான் உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடே போ. பிதாவாகிய தேவன் சிலுவைக்கு இயேசு சொல்ற உனக்கு இருக்கு இந்த பலம். அது என்ன பலம் தெரியுமா? இயேசு சரீரம், இயேசு ரத்தம் தான் அந்த பலன். அந்த ஜீவன் தான் அவருடைய பலன். அவருடைய ஜீவ சட்டம், ஜீவரத்தம், இதுதாங்க பலம். இது அபார பலன் வாய்ந்தது. இயேசு ஜீவ சட்டம், ஜீவரத்தம். அதை சுமந்து கொண்டு போய் உலகத்தின் பாவத்தை சாபத்தை மரணத்தை ஏற்றுக்கொண்டு அந்த இயேசு அந்த ஜீவனை கொடுக்கிறார் பாருங்க. கைவிட்ட பிதாவுக்கு, பிதாவே உடைய கையில் ஆவி ஒப்பித்து ஜீவனை விட்டார். அந்த ஜீவ விருட்சத்தின் கனி அது தேவ நீதி தூது, அது பரலோக ராஜ்யம். அந்த ஜீவன் என்ற எல்லா நன்மையான காரியங்கள் இருந்த அந்த பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய இயேசு சாப்பிட வாக்குத்தத்தா அந்த ஜீவன் அதை பிதாவாகி தேவனுக்கு ஆவியூத்தி ஜீவனை விட்டார். அதே போல் ஈட்டியால் குதிரை முதல் மாம்சமான யாருக்கு அந்த ஆவியூத் ஜீவன், ஜீவசற்றம், ஜீவரத்தை கொடுத்தார். பாவுண்டு மனத்தை செய்து விட்டார். ஒரே மனுஷனை முறியடி உலகத்தின் சாபத்தை, உலகத்தின் பாவத்தை, உலகத்திற்கு 3 நாளில் ஜெயித்து உயிரோடு கூட வந்து நின்றார். அல்லேலூயா. அதுதாங்க சத்தியம். அந்த இயேசு ஜீவன் தாங்க உனக்குள்ளே. அவருடைய அப்பத்தின் திராட்சத்தை நீ பானம் பண்ணி இருக்கிறாய். மீதியானியர் சேனை, மீதியான உலகத்தார், பொல்லாத மனுஷர்களா, வியாதியா, சாபமா, பாபமா, மரணமா, தரித்திரமா, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து விட்டாய். உன் பிள்ளைகள் ஆதாம் மூலமாய் பிறந்து பொல்லாப்பு செய்திருக்கிறார்கள். அதனுடைய மீதியால் சிக்கி தவிக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் தலைமையில கை வைங்க. ஆதாம் மூலமா பிறந்துக்கு என் பிள்ளை இப்போது பிள்ளை பேர் சொல்லி இயேசு ஜீவன் பிதாவாகி மாம்சமான குடிக்கிற முறை ஜபம் பண்ணுங்க. பாவுண்டு மனுஷன் தேவா பிள்ளை மேல பிள்ளை மீதியானியர் கரத்தில் விடுதலையாக்கப்படும். சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படும். இயேசு மத்திய மார்க் இந்த ஊழி தான் செய்தார். இயேசு எங்கும் சுற்றி திருந்து பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் விடுதலையாக்கிறார்.
எங்கே பார்த்தாலும் மீதியானியோட வியாதியில் இருக்கிறாங்க, சாபத்துக்கு இருக்கிறாங்க, மரணத்துக்கு இருக்கிறாங்க, தரித்திரத்துக்கு இருக்கிறாங்க, லேகியோன் பிசாசு பெற்றவர்கள், சிறைப்பட்டவர்கள், எங்கே பார்த்தாலும் பிரச்சனை உள்ள ஜனங்கள். மத்திய மார்க் லூக்கா யோவான்ல எங்கு சுற்றி திரிகிறாரு. ஏசு உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடே போ. ஏசு ஒரு ஜீவன், நானே வழியும் சத்தியும் ஜீவனமாய், ஒரு பாவ பரிகாரி, ஒரு சாப பரிகாரி, ஒரு தரித்திர பரிகாரி. எங்கு பார்த்தாலும் மீதியானி சேனைகளால் மக்கள் அவதிப்படுகிறார்கள், ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்தபடினால பிசாசு குடும்பங்களில், பட்டணங்களில், தேசங்களிலே எங்கே பார்த்தால் வியாதிகள், சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், வியாதிகள், தரித்திரம் எங்கு தாண்டவம் ஆடுகிறது. ஏசு ஒரு ஜீவ விருஷத்தின் கனி. நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். பிசாசு சிதறடிக்கப்பட்டு தேவாய் ஊற்றப்பட்டு மக்கள் விடுதலையாகி விட்டார்கள். ஏசு அந்த ஜீவனை வைத்துக் கொண்டு தான் உலகத்திற்கு எல்லா பிசாசுகள் அகப்படுகிறாரெல்லாம் விடுதலையாக்கினார். எந்த மனுஷனை பார்த்தாலும் சரி, நல்ல மேய்ப்பன் தன் நாடுகள் ஜீவனையே கொடுக்கிறான். அது ஜீவ சொல்ற, அந்த ஜீவ ரத்தம். என் பேரை சொல்லி பிதாவாகிது எனக்கு மாம்சமான யார் கூட, அது மத்தியஸ்தம். உன் தேவநாயக்கத்தின் மூலத்தின் அன்பு கூட, அது எந்த இயேசு ஜீவனை கொடுத்த அன்பு, அதுக்கு ஒப்பாய் மாம்சமான அன்பு, அது கிறிஸ்துவின் அன்பு, அது ஜீவனே, அது தேவநீதி உயிர்த்தது, அது ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம், அது தேவநீதி உயிர்த்தது தான் பரிகாரம், அதுதான் ஜீவன். பாவன்ட்டும் மரணம் தான் பிரச்சனை, பிரசாசம் போராட்டம். அந்த பாவன்ட்டும் மரணம் ஆதாம் மூலமாக பிறந்த மாம்சமான அவருக்கு இருக்குது, அதுக்கு பரிகாரம் இயேசு ஜீவன், தேவ நீதி உயிர்த்தல். இந்த பலத்தை எடுத்து போய் தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டு, மீதியானிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அதனால் அன்பான தேவனை பிள்ளைகள், உனக்கு இருக்கும் எந்த பலத்தோடே போ. உலகத்துக்கு 800 கோடிக்கு அந்த பலத்தை கொடுத்துற கல்வாரிசில இயேசுவை தந்துருளி. உனக்கு கொடுத்தாரு, எனக்கு கொடுத்தாரா, முழு உலகம் எல்லாருமே கொடுத்துக்கிறாருங்க இயேசுவை. ஆனால் இயேசுவை யாரும் ஜீவ மார்க்கத்தை யாரும் பயன்படுத்த கிடையாது. சன்மார்க்க துன்மார்க்கத்திலே இருக்கிறான் மனுஷன், நன்மை தீமைக்குள்ளேயே போயிட்டு இருக்கிறான். விளைவு சாகவே சாபாய். அதுதான் கத்தருக்கு போலாவு. வாய்நாளெல்லாம் பிரச்சனை, பிசாசின் போராட்டம், கவலை, பயம், வியாதி, வறுமை, கண்டினியூஸ்லி சாகர வரைக்கும் மனுஷன் பிரச்சனையிலே வாயிறான். பிறந்த நாள்லேருந்து மண்ணுக்கு போகிற வரைக்கும் ஆதாமுக்குள் இருக்கிறபடினாலே நீ பிந்தின ஆதாமாக இயேசு ஜீவன், அவர் ஜீவ நானே வழியும் சத்து ஜீவனமா, அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தம், அது தேவநீதி இயேசு சாமட வாக்கு தத்தங்கள், அது பரலோக ராஜ்யம், உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சத்தம், அது கிறிஸ்துவின் ராஜ்யம், அது ஜீவராஜ்யம். அல்லேலூயா. ஆதாமுக்குள் ஒரு பாதாள ராஜ்யம், பாவுண்டு மன கண்கள் சேமா ஜீவனத்திற்கு பெருமை. விளைவு மீதியான் சேனையில் ஒப்பு கொடுக்கப்படுவாய். சேதங்கள், வேதனைகள், துக்கங்கள், பாடுகள், விளை முடிவு ஆதாமுக்குள்ளே பிறந்த ஆதாமுக்குள்ளே வாழ்ந்த அப்படியே நித்திய பாதாளம். அதனால் அன்பான பிந்தின ஆதாம் இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் எடுத்துக்கொள் சொல்லார் கர்த்தர். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிக்கிறனா, நீ பிந்தினாதாமாகிய இயேசு கிறிஸ்து ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் உன்னோடு இருப்பேன் சொல்றாரு. அந்த நானாகிய பிதா, குமாரன், பசுத்தாவியை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு அதை பிதாவாகிய தேவனுக்கு மாம்சமான இயேசு ஜீவனை பரிபூர்ண கொடுக்க வேண்டும். அப்போது ஒரே மனுஷன் முறியடிக்கிறது போல மீதியானி சேனையை நீ முறியடிப்பாய். பாவுண்டு மரணத்தை சிதறடிப்பாய். தேவநீதி தூய்த்தேதல் அற்புதங்கள், அடையாளங்கள் வாழ்க்கையிலே செய்யும். அல்லேலூயா. இனி நான் அல்ல, அந்த பழைய நான், நன்மை தீமறியத்தக்க கனி உன் ஆவியில் ஆத்மாவில சிந்தையில் இருக்கிற வரைக்கும் நாத்தடிக்கிறதுல வர்ற மாதிரி பிரச்சனைகள், போராட்டங்களை நீ கவர்ந்து இழுப்பாய். நன்மை தீமறியத்தக்க நன்மார்க்கம், துன்மார்க்கம். நன்மார்க்கம் என்னது? அவர் பீடி குடிக்க மாட்டார், பொடி போட மாட்டார், சண்டை போற, விபச்சாரம் கூட லஞ்சம் கூட வாங்க. ஆனால் ஏசுனாக்கா பொத்துக்கிட்டு வருது கோபம். ஏசு ஜீவ மார்க்கையா, ஏசுக்கு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி பாருங்க. அந்த சன்மார்க்கனுக்கு கோபம் வருது. ஆனால் சன்மார்க்கனா இருக்கலாம். தீமை, நன்மை தீமை, துன்மார்க்கம், ரவுடிஷம், பகைகள், கஷ்டங்கள், வைராகியங்கள், பொறாமைகள், எரிச்சல், கண்டிச்சுமே, இது ரவுடிஷம். நன்மை தீமை என்கிற அந்த மென்டாலிட்டி உனக்குள்ள இருக்கிற போது கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்கிறாய். மீதியானி சேனை உன்னை ஹார்ப்பிக்கிற சரீரத்தில், குடும்பத்தில், வேலை செலுத்த எங்கே பார்த்தாலும் பிசாசின் சேனைகளால் சூழப்படுகிறது. பலவிதமான பிரச்சனைகளை நீ சந்திக்கிறாய். இப்போது கர்த்தரை நோக்கி முறையிட, இயேசுவை நான் செய்தது பாவம், என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். நான் இயேசு கிறிஸ்துவை பிந்தினா ஜீவ மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளேன். இயேசுவை படி, இயேசுவை சத்தியம், அப்பாற்பட்டவர். இயேசுனா அப்பாற்பட்ட ஜீவ சட்டம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சத்தம், அந்த பரலோக ராஜ்யத்தை நான் ஏற்றுக்கொண்டு அதை பிதாவாகிய தேவனுக்கு மாம்சமான ஆவியின்படி எதிர்படி வாய்நாள் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் பாவம் பிதாவையும் உலகத்தையும் நான் நன்மைத்தையும் அறிக்கத்தக்கனியே உலகத்துக்கு தேவனுக்கு காண்பித்துக் சன்மார்க்க துன்மார்க்கத்தை காண்பித்துக் கொண்டே இருந்தேன். விளைவு
மீதியான பாவம் மரணம் என சேதப்படுத்துகிறது. இப்போது ஜீவவில் இயேசு ரத்தத்தை ஏற்றுக்கொள்கிறேன். அதை பிதாவாகி தேவனுக்கு மாம்சமான இயேசு ஜீவனை பரிபூர்ண இயேசு சாமட வாக்குத்தத்தம் போல தேவன் நல்ல விஷயம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆதியாகமத்தின் எல்லா வாக்கு தத்தங்களையும் இயேசு சாமட பாவ மன்னிப்பு ரட்சிப்பு நித்திய ஜீவன் இயேசு சாமட கோடாக ஜீவ உலகம் ஜீவவான ஜீவ பூமி ஜீவ சரீரத்தை பிதாவாகிய தேவனுக்கு எனக்கும் மாம்சமான அவருக்கு தீவிரமாய் செலுத்துகிறேன். எனக்கு மீதியானின் கரத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். பாவம் மனத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். தேவன் நீட்டு உயிர்த்தல் வர விருத்தியாக வேண்டும். தாவீது வர விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. ஆபிரகாம் சகல காரியத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆபிரகாம் பிறப்பிலே ஆதாம் மூலமாய் பிறந்தவன். அவன் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்கிறான். ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதொற்ற ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்தி கொண்டவர் ஆபிரகாம். பாரு, எங்க போனாலும் ஒரு பலிபீடம், ஒரு பைதொற்ற ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு, அதான் ஜீவ பலி, ஜோயே ஜீவன். பழைய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி இயேசுவை அம்பு குறியிருக்கா, ஜீவரத்தம். இந்த ஆபிரகாம் தேவனுக்கு எப்போதும் செலுத்தி கொண்டிருக்கிறான். ஆபிரகாம் சகல காரியத்திலும் ஆஸ்வதிக்கப்பட்டான். அவன் பூமி தாங்கக்கூடாதபடி அவன் ஆபிரகாம் சீமானாயிருந்தான். ஈஷாக்கு அப்பாவடி அப்படியே ஃபாலோ பண்றான். பஞ்ச தேசத்தோடு பள்ளிப்பீடத்தை கட்டி தேவனுக்கு பைதற்றாட்டுக்குட்டி, அதான் இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். அது பிதாவாயுதன் உலகத்துக்கு கொடுப்பது. பஞ்ச தேசத்தோடு 100 மடங்கு பலன் அடைந்தான். மகாபெரிய ஐஸ்வர்யவானான் ஈஷாக். யாக்கோபு கூலும் தனியுமாய் போகிறான். ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதொற்றாட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்துகிறான். அந்த பைதொற்ற இயேசு ஜீவன். அது தேவனுக்கு தன் உலகம் பாவம் மன்னிக்கு, சாபம் மன்னிக்கு, தரித்திரம் நீங்க, சாபம் ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. தாவீது கத்தரை நான் எக்காலம் எப்போதும் வருகிறேன். இயேசு ஜீவனை பரிவர்த்தி தேவனுக்கு தன் உலக தாவீது வர விருத்தி அடைகிறான். ஆடு மேய்க்கிறவன் ராஜாவாய் மாறிவிடுகிறான். யோசேப்பு கத்துடைய வசனம் நிறைவேறும். அவருடைய வசனம் அவனை கத்துடைய வசனத்தை நிறைவேற்றுகிறான். சிறைச்சாலை கதவு திறக்கிறது. எகிப்துக்கு அவன் அதிபதியாய் மாறிவிடுகிறான். கத்துடைய வசனம் நிறைவே, அதான் இயேசு ஜீவன் தான் கத்துடைய ஜீவ வசனம். எல்லாமே இயேசு ஜீவனுக்குள்ளே வரணும். நன்மை தீமறியத்தக்க கட்டுக்குள்ளே இருந்து சிறைச்சாலை நீங்கிறோம், எனக்கு பாவம் நீங்கிறோம், சாபம் நீங்கவே நீங்காது. வாழ்நாள் முழுக்க அதனுடைய விளைவை நீ பாப்பாய். பாவத்தின் சம்பளம் மரணம், மாம்ச சிந்தை மரணம். அதான் ஆதாமுக்குள்ள நன்மை தீமை அறியத்தக்க கனிக்குள்ளே வாழ்வது. அதுக்கு பரிகாரம் இயேசு ஜீவ சொல்றோம், ஜீவரத்தம், தேவ நிதி இயேசு சாமட வாக்கு தத்தங்கள் எல்லாமே ஜீவ உலகமாய், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சொல்ற ஜீவரத்தம், அளவற்ற அன்பு, இயேசு கிறிஸ்து நாமென்ற வாக்கு தத்தங்கள் எல்லாம் வாசித்து அதை பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு மாம்சமான யாவருக்கும் கொடுக்க 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 மீதியாக ஒரே மனுஷன் முறியடிப்பது போல முறிய தேவ தூதர் பரிசுத்தாவின் அளவு அபிஷேகம் உண்மையில் இறங்கும். கிறிஸ்துவை உலகத்துக்கு காட்டு. அல்லேலூயா. பிரதான கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழியத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கொடு. அது என்ன அன்பு? கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பு ஜீவனே என்ன? இயேசுவின் ஜீவன், இயேசு ரத்தம் கோடா கோடி விலை மதிப்பது. பாவம் மன்னிப்பு நித்திய ஜீவனில் இருக்காது. பிதாவாகிய தேவன் செலுத்து. அது ஒப்பாய் மாம்சமானி அவர் இயேசு ஜீவன் பரிபூர்ண இயேசு சாமட வாக்கு செலுத்தது. பாவம் நிபத்தி அவருடைய தேவாய் ஊற்றப்படும். பீதியானி ஷேரியில் கரத்தில் நீ விடுதலையாக்கப்பட்டு நீ உயர்த்தப்படுவாய். அல்லேலூயா. ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த மீதியானியர்களில் முறியடித்து 300 பேரை தேவன் தெரிந்து கொண்டு அவர்கள் கையில் என்ன கொடுத்தார் பாருங்க. அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். ஏதோ நான் பாளையத்தின் முன்னிலையில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறோனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். பானை, எக்காலம், தீவெட்டி. பானை, எக்காலம், தீவெட்டி, இது 3 இயேசு தாங்க குறிக்குது. பானை இயேசு சரீரம், எக்காலம் பிதாவாய்தன், தீவெட்டி பரிசுத்தா, பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் தான் இந்த 3. அல்லேலூயா. என்னந்தாலும் தேவன் தான் நம்மளை ரட்சிக்கணும். அந்த தேவனுக்கு அடையாளமாக தான் அந்த பானை சிலுவை மரணம். எக்காலம் அது ஜீவ வார்த்தை குறிக்கிறது. தீவெட்டி அது பரிசுத்த வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் குறிக்கிறது. எல்லாமே ஜீவனுக்குள்ளே வருது. எக்காலம் ஒரு ஜீவ விருட்சத்துங்கடி, தீவெட்டி ஒரு ஜீவ விருட்சத்துங்கடி, பானை ஒரு ஜீவ விருட்சத்துங்கடி. கிறிஸ்துக்குள்ள வர அந்த கிறிஸ்து ஜீவனாக இருக்கிறார். ஜீவ எக்காலம், ஜீவ தீவெட்டி, ஜீவ பானை. அல்லேலூயா. சிலுவையில் இயேசு தன்னுடைய ஜீவ சரீரத்தை பிற்க கொடுக்கிறார், உடைக்க கொடுக்கிறார். எக்காலம் ஜீவ வார்த்தை, பிதாவே இருக்கும்படி ஜீவ வார்த்தை. தீவெட்டி பரிசுத்தாவியான ஜீவனுள்ள, என் பிதா ஜீவனுள்ள, குமாரன் ஜீவனுள்ள, பரிசுத்தா ஜீவனுள்ளவராயிருக்கிறார். இந்த ஜீவனை
பிதாவாகிய தேவன் அந்த மீதியானிஷன் உலகத்துக்கு வெளிப்படும்போது மீதியானிஷன் சிதறடிக்கப்படுகிறார்கள். அபிஷேகம் அங்கே ஊற்றப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் கிறிஸ்துவம் என்றாலே நீ ஜீவ மார்க்கத்துக்குள் வர வேண்டும். அந்த ஜீவ மார்க்கத்துக்குள் இருந்து கொண்டுதான் நீ பிசாசோடு கூட யுத்தம் பண்ண வேண்டும், பாவம் மரணத்தோடு யுத்தம் பண்ண வேண்டும். அந்த ஜீவ மார்க்கம், அந்த இயேசு ஜீவன் சொல்லுகிறது, அதை உலகத்துக்கு கொடுத்து விடுவோம். மாம்சமான ஜீவனையும் பரிபூஜையும் கொடுத்து விடு. இயேசு சிலுவையிலே அதைத்தான் செய்தார். அவர்தான் பானையாய் சிலுவையில பானை உடைக்க வேண்டும், எக்காலத்தை ஊத தீவெட்டி உயர்த்த பிடிக்க வேண்டும். இயேசு சிலுவையில் இது தாங்க செய்தார். அவர் சரீரமாகி அந்த பானை உடைக்கப்பட்டது. ஜீவ பிதாவே இவருக்கு மண்ணி தேவ நீதி தூய்தல் கொடுக்கிறாரு. பசுத்தாவியான இறங்கிற சாவுக்கு எதுவாக சரித்து உயிர்ப்பித்தாரு. அந்த ஜீவ உலகத்தை ஜீவரத்தத்தை வைத்து கொண்டுதான் நீ மீதியானியின் கருத்திலிருந்து விடுதலையே ஆக முடியும். வேறு மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. மனுஷர் ரட்சிக்கப்படும் வானத்துக்கு பூமி இயேசுவின் நாமமே எல்லாம் வேறொரு நாமம் கொடுக்க. அந்த பலத்தோட போ, முழு உலகத்துக்கு போ. இயேசு சிலுவையிலே முழு உலகத்துக்கு சென்றார். முழு உலகத்து தன்னுடைய ஜீவனையும் பரிபூர ஜீவனை கொடுத்தார். தேவநீதி தூய்த்ததல் மத்தியஸ்தம் எல்லா தலைமையாக பிதாவாகி தேவனுக்கு மாம்சமானுக்கு இயேசு ஜீவன் பரிபூர என் மீதியான கருத்து என்னை விடுதலையாகி பாவம் மனது என்னை விடுதலையாக்கி விட்டார். உன்னை விடுதலையாகி அந்த இயேசு ஜீவ மார்க்கத்துக்குள்ளே நிலைத்திரு. அளவற்ற அன்பை கொடு. தேவ நீதி தூய்த்த இயேசு சாப்பிட்ட வாக்கத்துக்கு கொடு. அதுதான் நீதியாய் வாய்வது, பொல்லாப்பு கிடையாது. அது தேவ நீதிமானுடைய வாழ்க்கை. அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். மீதியானியன் அவனை தொட முடியாது, பாவம் அவனை சேதப்படுத்தாது. அவன் நித்திய ஜீவன் இந்த உலகத்திலே வருவான், பரலோக ராஜ்யத்துக்கு செல்வான். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த அறிவான நாளிலே கர்த்தாவே எங்களோடு கூட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகத்தா. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று போனார்கள். மீதியானியின் கரத்திலே சிக்கி தவிக்கிறார்கள். முழு உலகமும் நன்மையும் தீமையும் அறியத்தக்க கனிக்குள்ளே சிறைப்பட்டு கிடக்கிற நன்மார்க்கம் துன்மார்க்கமாயிருக்கிறது. ஜீவ மார்க்கத்திலே அதிகமான பேர் இல்லை. விளைவு சேதங்கள், பாவங்கள், மரணங்கள், தரித்திரங்கள், வியாதிகள், வறுமைகள், கடன் தொல்லைகள், தற்கொலைகள், கொலைகள், வெறிகள், வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்களாயிருக்கிறது. இந்த உலகம் குட்டி நரகமாயிருக்கிறது. ஆதாமுக்குள் பிறந்தபடியினாலே இந்த ஆதாமுக்குள் பிறந்தவன் பிந்தின் ஆதாமாக இயேசு கிறிஸ்து ஜீவரத்தத்தை ஏற்றுக்கொண்டு பானம் பண்ண வேண்டும். அந்த இயேசு ஜீவரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு உலகத்துக்கு அவன் கொடுக்க வேண்டும். உன் தேவனாகிய கத்தரிடத்தில் முயற்சி முயாத்மா மூபலத்தோடு அன்பு கூறு. என்ன கிறிஸ்துவின் அன்பை பிதாவாகிய தேவனுக்கு செலுத்த வேண்டும். அந்த அன்பு இயேசுவை தந்திரி நிறுத்த அன்பு கொண்டு அன்பை எதிர்பார்க்கிறார். அவர் முந்தைய அன்பு, நான் பிந்தி அவரிடத்தில் அன்பு. கிறிஸ்துவின் அன்பு அது தேவ நீதி இயேசு ஜீவன பரிவர்த்தனை கொடுக்கிறது. அது கொப்பாயிரம் இரண்டாவது எண்ணிடத்தில் பிறந்தத்தில் அன்பு கூற வேண்டும். அது கிறிஸ்துவின் அன்பு. அது கிறிஸ்துவின் ஜீவனை பரிவர்த்தனை என்கிறது கொடுத்திருக்கிறது. தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு மாம்சமான இயேசு ஜீவனை பரிபூர்ண ஜீவனை கொடுக்கும் போது நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டேன். தேவ நீதிமானாக்கப்பட்டேன். மீதியான கருத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்படுகிறேன். வானத்துக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இந்த உலகத்தில் வெற்றி வாழ் பரலோக ராஜ்யத்துக்கு நான் சொல்லுகிறேன். இந்த சத்தியத்தின்படி கர்த்தாவே உடைய ஜனங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆதாம் மூலமாய் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டு பூமி எங்கும் கிடக்கிறார்கள். அவர் ஒவ்வொரு இயேசு ஜீவனை பரிபூஜ்யம் ஏற்றுக்கொண்டு அந்த இயேசு ஜீவன் பரிவு பிதாவாகி உலகத்துக்கு வெளிப்படுத்தி பாவத்துக்கு பரிகாரம் செய்து பிசாசுக்கு விடுதலையாக்கப்பட்டு ஆஸ்வதிக்கப்பட்டு ஒரு வாழ்க்கை வாழ இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு நீ வழிநடத்தும்படி ஜெபிக்கிறாங்க தாவே. பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா ஜெபங்களையும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்தால் இன்னும் ஏராளம் செய்திகளை நீங்கள் கேட்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் கேட்கும்போது நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாரானால் இந்த ஊழியங்களை உங்கள் காணிக்கைகளாலே தாங்குங்கள். என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB 000B066, BB குளம் பிரான்ச், மதுரை, இந்தியா. தேங்க்யூ. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். ஆதாமுக்குள் நீ பிறக்கும்போது மீதியானி சேனையில் உன்னை சூழ்ந்து எல்லாத்தையும் கெடுத்து கிறிஸ்துவுக்குள் நீங்கள் மறுபடியும் பிறகும்போது
மீதியான்கிறது விடுதலையாக்கப்பட்ட அந்த கிறிஸ்து ஜீவனாய் இருக்கிறார். ஜீவ சட்டம், ஜீவரத்தம், ஜீவ வாக்கு தத்தங்களாய் இருக்கிறார். அதை பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு மாம்சமான யார் வாய்நாள் முழுக்க கொடுக்கும்போது வாழ்நாள் முழுக்க நீங்கள் மீதியான கருத்து விடியலாக சாபத்திலிருந்து பார்த்து விடியலாக்கப்படுகிறீர்கள். ஆஸ்வதிக்கப்பட்டு இந்த உலகத்தில் வெற்றி வாழ்கள் பரலோக ராஜ்யம் செய்கிறீர்கள். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் வலியுறுத்தி கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியம் செய்வார். யூடியூப், கூகுளில் சென்று தாமஸ் துளசிராமன் என்று சர்ச் செய்தால் இன்னும் ஏராளம் செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.